இரக்கத்தின் ஊற்றே எம் இறைவா, கலிலே கடற்கரை ஓரமாக பல வல்ல செயல்களை நிகழ்த்திய நம் இரக்கத்தின் ஆண்டவர், தொழு நோயாளிகளின் மீது பரிவு கொண்டு அவர்களை தொட்டு குணப்படுத்திய அன்பு தேவன், உடல் நலம் குன்றியவர்களை நோயிலிருந்து விடுவித்த நம் கொடை வள்ளல், இறந்தவர்களை உயிருடன் எழுப்பிய உயிர்ப்பின் நாயகன், பேய் பிடித்தவர்களை தனது கட்டளைகளால் அவர்களை அந்நோயிலிருந்து மீட்ட இறைமகன், இதோ இரக்கத்தின் ஊற்றாக நமது துன்பங்களிலிருந்து நம்மை விடுவிக்க, நம்மை ஆசீர்வதிக்க, நம்மை குணப்படுத்த, நம்மை ஆற்றுப்படுத்த இதோ பொன்னிற வளையத்துக்குள்ளே வெண்ணிறமாக வீற்றிருக்கின்றார். அவரை உற்று நோக்குவோம். என்னோடு 1 மணி நேரம் விழித்திருப்பாயா என்று தன்னுடைய திருத்தூதர்களை பார்த்து கேட்ட நம் ஆண்டவர் இயேசு இன்று நம்மையும் பார்த்து கேட்கிறார். இந்த 1 மணி நேரம் மாதா தொலைக்காட்சியின் முன்பாக அமர்ந்திருந்து எந்த ஒரு வீண் பராக்குகளுக்கு இடம் கொடுக்காமல், வீண் கவலைகளுக்கு இடம் கொடுக்காமல் என்னோடு நீ அமர்ந்து உனக்காகவும் உனது குடும்பத்திற்காகவும் ஜெபிக்க இந்த பொன்னான நேரத்தை பயன்படுத்து என்று நம் ஒவ்வொருவரையும் பார்த்து அழைக்கின்றார். இரக்கத்தை குறித்து திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் கூறுகையில், திரு அவை எந்தவித பாகுபாடும் இல்லாமல் எல்லோரையும் வரவேற்கின்ற, அன்பு செய்கின்ற, மன்னிக்கின்ற, இரக்கமும் நம்பிக்கையும் விளங்குகின்ற புகலிடமாக இருக்க வேண்டும் என்று அழைப்பு விடுக்கின்றார். நாம் இரக்கம் கொண்டு வாழ வேண்டும். லூக்கா நற்செய்தி 6:36 இவ்வாறு கூறுகிறது, உங்கள் தந்தை இரக்கமுள்ளவராய் இருப்பது போல நீங்களும் இரக்கமுள்ளவராய் இருங்கள் என்று. நாம் அனைவருமே இரக்கமுள்ளவர்களாக வாழ அழைக்கப்பட்டுள்ளோம் என்பதை உணர்ந்து கொள்வோம். இறைவாக்கினர் எசேயா 1ஆம் அதிகாரம் 11 முதல் 17 வரை நாம் வாசிக்கும் போது, இறைவன் பலியை அல்ல இரக்கத்தையே விரும்புகிறார் என்று நாம் வாசிக்கிறோம். ஆம், இறை இயேசுவில் பிரியமானவர்களே, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்முடைய பலிகளை அருவருக்கின்றார். ஆனால் நாம் எந்த தீச்செயல்களுக்கும் இடம் கொடுக்காமல், தீமை செய்வதை விட்டொழித்து நன்மை செய்ய கற்றுக்கொள்ளுங்கள், நீதியை நாடி தேடுங்கள், ஒடுக்கப்பட்டோருக்கு உதவி செய்யுங்கள் என்று நம்மை பார்த்து அழைக்கின்றார். நாமும் இத்தகைய செய்திகளை உள்வாங்கியவர்களாக இரக்கமே உருவான நமது இறைவனை பார்த்து நாம் தொடர்ந்து வரும் பாடலை பாடுவோம். இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய பொன்னும் பொருளும் செல்வமும் புகழும் பதவியும் ஒரு பொருட்டாக இறைவன் முன்னாடி இருக்க முடியாது. ஆனால் அவருடைய இரக்கத்தை நாம் இறைஞ்சு நிற்கும்போது நிச்சயமாக ஆண்டவரின் அளப்பரிய அன்பு நம்மை வந்து சேரும் என்ற நம்பிக்கையோடு அனைவரும் தொடர்ந்து இப்பாடலை பாடுவோம். திறந்து அழைக்கின்றேன். இரக்கம் நிறைந்த தெய்வமே, இதயம் திறந்து அழைக்கின்றேன். உன்னை பாட வருகின்றேன், உன்னை
அன்பு செய்கின்றேன். இரக்கம் நிறைந்த தெய்வமே, இதயம் திறந்து அழைக்கின்றேன். செல்வம் நிறைந்தாலும் பதவி பட்டங்கள் உயர்வை தந்தாலும் அலைகள் ஓயா கடலை போலவே அன்பே உனது அருளை வேண்டினே. தாயில்லா குழந்தை போலவே தவிக்கின்றேன், ஏக்கம் போக்குமே. முழு முதல் இறைவனே, மூவொரு வேந்தனே, காலம் கடந்த தேவனே, கருணை ஒன்றே போதுமே. இரக்கம் நிறைந்த தெய்வமே, இதயம் திறந்து அழைக்கின்றேன். இரக்கம் நிறைந்த தெய்வமே, இதயம் திறந்து அழைக்கின்றேன். உன்னை பாட வருகின்றேன், உன்னை அன்பு செய்கின்றேன். இரக்கம் நிறைந்த தெய்வமே, இதயம் திறந்து அழைக்கின்றேன். அன்பிற்கினியவர்களே, ஆண்டவரின் இரக்கத்தை நீங்கள் பார்த்ததுண்டா என்று யாராவது நம்மிடம் கேட்டால் நாம் சொல்லுவோம், இரக்கத்தை உணரத்தானே முடியும், இரக்கத்தை அனுபவிக்கத்தானே முடியும். உண்மை அதுவல்ல அன்பிற்கினியவர்களே. இரக்கத்தை நாம் அனைவருமே பார்த்திருக்கின்றோம். ஏன் அதே இரக்கத்தை தான் இப்பொழுது கூட பார்த்து கொண்டிருக்கின்றோம். இரக்கத்தின் மனு உரு, இரக்கத்தின் மனித வடிவம்தான் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. அதே இரக்கத்தின் அருளடையாள வடிவம்தான் இதோ நம் முன்னே நற்கருணை வடிவிலே எழுந்தருளி இருக்கக்கூடிய நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. அவருடைய பார்வை இரக்கத்தின் பார்வை, அவரது தொடுதல் இரக்கத்தின் தொடுதல், அவரது செயல்பாடுகள் அனைத்துமே இரக்கத்தின் செயல்பாடுகள். நாம் வாழ்வதும் இருப்பதும் இயங்குவதும் நமது தகுதியினால் அல்ல அன்பிற்கினியவர்களே, அவரது அளவிட முடியாத இரக்கத்தினாலேதான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அவரது இரக்கம் மிக பெரிது. இன்றைய நாள் நற்செய்தி வாசகத்தில் கூட நாம் பார்க்கின்றோம், இயேசுவின் சீடர்கள் ஓய்வு நாளிலே கதிர்களை கொய்கின்றார்கள். சட்டத்தை தூக்கி பிடிக்கும் பரிசேயர்களின் பார்வை அவர்களை குற்றவாளிகளாக பார்க்கின்றது. ஆனால் இயேசுவின் கண்களுக்கோ அந்த சீடர்களின் பசி தெரிகின்றது. அதுதான் இந்த இயேசுவின் இரக்கம் மிகுந்த பார்வை.
அதே இரக்கம் மிகுந்த கண்களோடு இதோ இந்த நேரத்திலே நம் ஒவ்வொருவரையும் அவர் பார்த்து கொண்டிருக்கிறார். நாம் இந்த நற்கருணை ஆண்டவரை உற்று நோக்கினால் தெரியும் அவரது இரக்கம் மிகுந்த அந்த கண்கள். அன்பார்ந்தவர்களே, நாம் இதோ இந்த நேரத்திலே உயிரோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நமது தகுதியினாலா? இல்லை. நம் பாவங்களுக்கு ஏற்ப இவர் நம்மை நடத்துவதில்லை. நம் குற்றங்களுக்கு ஏற்ப இவர் நம்மை தண்டிப்பதில்லை. அந்த மேலான இரக்கத்தினால்தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அன்பார்ந்தவர்களே, இத்துணை அளவில்லாத இரக்கம் மிகுந்த அந்த இயேசுவின் இரக்கத்தை நாம் கண்டுகொள்ளாமல் இருந்திருக்கின்றோம். அவரது இரக்கத்தை எண்ணி பார்த்து அவருக்கு நன்றி கூறாமல் இருந்திருக்கின்றோம். அவரிடமிருந்து நாம் சுவைத்த அதே இரக்கத்தை பிறருக்கு வழங்காமல் இருந்திருக்கின்றோம். இரக்கமற்றவர்களாக நாம் செயல்பட்ட தருணங்களை எல்லாம் எண்ணி பார்ப்போம். நமது குடும்பத்தில் நமக்கு நெருக்கமானவர்களிடத்தில் கூட இரக்கம் காட்ட தவறி இருக்கிறோம். நாம் பயணிக்கும் போது பாதையில் இறங்கத்தக்க விதத்தில் பார்ப்பவர்களை பார்த்தும் கூட இரக்கம் காட்டாமல் கடந்து சென்றிருப்போம். நமது பலவீனங்களை எண்ணி பார்ப்போம். இதோ நம்முன் இருக்கக்கூடிய இந்த நற்கருணை ஆண்டவர் இரக்கத்தின் ஆண்டவர். அதே இரக்கத்தின் பார்வை கொண்டு, கண்களை கொண்டு நம்மை பார்த்து கொண்டிருக்கிறார். என் சகோதரனே, சகோதரியே, என்னிடம் திரும்பி வரமாட்டாயா? இரக்கத்தோடு நடந்து கொள்ள மாட்டாயா என்று இரக்கத்தோடு அன்போடு நம்மை பார்த்து கேட்கின்றார். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாம் இறங்க மறுத்த தருணங்களை எல்லாம் எண்ணி பார்த்து மனம் வருந்தியவர்களாக இந்த பாடலை பாடி ஜெபிப்போம். ஆண்டவரே, என் மீது இரக்கம் வையும். இரக்கத்தின் ஆண்டவரே, என் மீது இரக்கம் வையும். இரக்கத்தின் ஆண்டவரே, என் மீது இரக்கம் வையும். இரக்கத்தின் ஆண்டவரே, என் மீது இரக்கம் வையும். அளவில்லா இரக்கம் கொண்டவரே, அன்பினால் எம்மை ஆள்பவரே. அளவில்லா இரக்கம் கொண்டவரே, அன்பினால் எம்மை ஆள்பவரே. இரக்கத்தின் ஆண்டவரே,
மீது இரக்கம் வையும். இரக்கத்தின் ஆண்டவரே, எம் மீது இரக்கம் வையும். ஆறுதல் என்னில் தருபவரே, அமைதியை என்னில் அளிப்பவரே. ஆறுதல் என்னில் தருபவரே, அமைதியை என்னில் அளிப்பவரே. இரக்கத்தின் ஆண்டவரே, என் மீது இரக்கம் வையும். 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 மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 12, இறை வார்த்தைகள் 1 முதல் 8 முடிய. அன்று ஓர் ஓய்வு நாள். இயேசு வயல்வழியே சென்று கொண்டிருந்தார். பசியாய் இருந்ததால் அவருடைய சீடர் கதிர்களை கொய்து தின்னத் தொடங்கினர். பரிசேயர்கள் இதை பார்த்து இயேசுவிடம், பாரும், ஓய்வு நாளில் செய்யக்கூடாததை உம் சீடர்கள் செய்கின்றார்கள் என்றார்கள். அவரோ அவர்களிடம், தாமும் தம்முடன் இருந்தவர்களும் பசியாய் இருந்தபோது தாவீது என்ன செய்தார் என்பதை நீங்கள் வாசித்தது இல்லையா? இறை இல்லத்திற்குள் சென்று அவரும் அவரோடு இருந்தவர்களும் அர்ப்பண அப்பங்களை உண்டார்கள். குருக்கள் மட்டுமே உண்ணக்கூடிய அப்பங்களை அவர்கள் உண்டது தவறல்லவா? மேலும் ஓய்வு நாட்களில் குருக்கள் கோவிலில் பணியாற்றுவது ஓய்வு நாளை மீறும் குற்றமாகாது என நீங்கள் திருச்சட்டத்தில் வாசித்தது இல்லையா? ஆனால் கோவிலை விட பெரியவர் இங்கே இருக்கிறார் என நான் உங்களுக்கு சொல்கிறேன். பலியை அல்ல, இரக்கத்தையே விரும்புகிறேன் என்பதன் கருத்தை நீங்கள் அறிந்திருந்தால் குற்றமற்ற இவர்களை கண்டனம் செய்திருக்க மாட்டீர்கள். ஆம், ஓய்வு நாளும் மானிட மகனுக்கு கட்டுப்பட்டதே என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். பலியை அல்ல, இரக்கத்தையே விரும்புகிறேன் என்றவர் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. உலகிற்கு ஒளியாக வந்த இவர் நீதியின் பிம்பமாக திலங்கினார். ஆனாலும் நீதியை விட அன்பு சிறந்தது என்பதை தன்னுடைய வாழ்வின் எல்லை வரை சென்று நமக்கு காட்டியிருக்கின்றார் இந்த இரக்கத்தின் தெய்வம். இவரது இரக்கம் எல்லா கட்டளைகளையும் விட மிகவும் உன்னதமான ஒன்று. இந்த தெய்வத்தை நாம் காணுகின்ற பொழுதெல்லாம் நம்முடைய உள்ளங்களும் இரக்கத்தின் உள்ளங்களாக மாற வேண்டும். திருத்தந்தை அழகாக நமக்கு அழைப்பு விடுப்பதற்பை போல இதயத்தின் செவிகளால் அந்த இரக்கத்தின் குரலுக்கு நாம் செவிமடுக்க வேண்டும். இதயத்தின் கண்களால் அந்த இரக்கத்தின் தெய்வத்தை நாம் காண வேண்டும். இதோ இந்த புனிதமான தருணத்திலே நம் கண்கள் முன்பாக இந்த தெய்வம் இரக்கத்தின் ஊற்றாக வீற்றிருக்கின்றார். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இரக்கத்தின் எல்லையற்ற அன்பை நமக்கு வெளிப்படுத்துகின்றார். ஊதாரி மைந்தன்
தன்னுடைய தவறை உணர்ந்த பொழுது தந்தையிடம் திரும்பி வருகின்றான். அப்படியாக அவர் வருகின்ற பொழுது தந்தையிடம் சென்று, தந்தையே, உமக்கும் ஆண்டவருக்கும் எதிராக நான் பாவம் செய்தேன். இதோ உம்முடைய மகன் எனப்பட தகுதியற்றவன் நான். உம்முடைய வேலையாட்களில் ஒருவனாக என்னை மாற்றியருளும் என்று கேட்கின்ற பொழுது தந்தை அவனிடம் ஒரு வார்த்தை கூட பேசவில்லை. அந்த மகனை நான் மன்னித்து விட்டேன் என்று கூட அவர் கூறவில்லை. மாறாக பணியாட்களிடம் கையை நோக்கி, அவனுக்கு நல்ல ஒரு ஆடையை தாருங்கள், என்னுடைய பழைய மகன் என்ற நிலைக்கு அவனுக்கு கொண்டு வாருங்கள் என்று குறிப்பிடுகின்றார். ஏனென்றால் எந்த கணம் அந்த மகன் தன்னுடைய தவறை உணர்ந்தானோ அப்பொழுதே தந்தை அவனை மன்னித்து விட்டார். அவன் செய்த குற்றங்கள் அனைத்தையுமே மறந்து விட்டார். இதுதான் இறைவன் நமக்கு காட்டுகின்ற இரக்கத்தின் வெளிப்பாடு. அவருடைய இரக்கம் எந்த ஒரு அளவீட்டாலும் அளக்க முடியாத ஒன்று. இந்த உலகமே அவரது இரக்கத்தின் சான்றாக விளங்குகின்றது. படைப்பின் தொடக்கத்திலிருந்து இன்று வரை அந்த இரக்கத்தினாலே படைப்புகள் சிறந்து விளங்குகின்றன. இதோ நம்முடைய வாழ்விலே இந்த அருளின், இந்த இரக்கத்தின் ஊற்றாக பல்வேறு விதமான அற்புதங்களையும் வல்ல செயல்களையும் நம்முடைய வாழ்விலே நடத்தி இருக்கின்றார் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. விண்ணகத்திலே இருந்த அவர் நம் அனைவரையுமே உயர்ந்த நிலைக்கு, கடவுளின் பிள்ளைகளாக மாறும் நிலைக்கு மாற்ற தன்னையே தாழ்ச்சிக்கு உள்ளாகும் இந்த மனித இயல்பிற்கு உருமாற்றினார். மனிதராக பிறப்பெடுத்த இவர் சிலுவை எனும் இழிவிலையான ஒரு சாவிற்கு தன்னை உட்படுத்தி கொண்டார். இந்த இரக்கத்தின் ஆண்டவர் தன்னுடைய அன்பின் வெளிப்பாட்டை சிலுவையிலே தன்னை இந்த நிலைக்கு உட்படுத்தியவர்களை கூட மனமாற மன்னித்து அவர்களுக்காக உருக்கமாக தந்தையிடம் வேண்டினார் என்பதை நாம் பார்க்கின்றோம். இந்த இறைவன் நமக்கு தரக்கூடிய அழைப்பு, என்னை போலவே என் மகன், என் மகளாகிய நீங்களும் இரக்கத்தை பிரதிபலிக்கக்கூடிய கருவிகளாக மாறுங்கள் என்பதே ஆகும். இதோ இந்த தருணத்திலே பலர் தங்களுடைய வேலைகளாலும் உலக நாட்டத்திலாலும் உலகத்தோடு ஒன்றித்து பயணித்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் நாம் அனைவருமே கடவுளை காண அவர் முன்பாக நாம் இங்கே இருக்கின்றோம். இந்த தருணத்திலே நம் கண்கள் முன்பாக வீற்றிருக்கக்கூடிய இந்த தெய்வம் தன்னுடைய இரக்கத்தின் கைகளால் நம்மை அரவணைக்க காத்திருக்கின்றது. ஒவ்வொரு நாளும் நீதியின் சுடரொளியாக வீற்றிருந்து கதிரவனை நம்முடைய ஒளியாக ஏற்படுத்திய தெய்வம் அந்த ஒளியின் மூலமாக நம்மை அணைத்துக் கொள்கின்றார். அந்த ஒளி என்பது தம்முடைய அன்பாக இருக்கின்றது. அந்த அன்பு நம் அனைவரையுமே அவரைப் போலவே பிறரை அன்பு செய்ய அழைக்கி விடுக்கின்றது. புனித பவுலடியார் தன்னுடைய இயலாமையை குறித்து இவ்வாறாக கூறுவார். ரோமியருக்கு எழுதிய கடிதத்தில் 7ஆம் அதிகாரத்தில் 19ஆம் வசனத்தில் தன்னுடைய இயலாமை குறித்து கூறுவார். நான் நன்மை செய்ய விரும்புகிறேன், ஆனால் என்னால் முடியவில்லை என்று. 21வது வசனத்தில் முழுமையாக தன்னை வெளிப்படுத்துவார். நான் நன்மை செய்யத்தான் விரும்புகின்றேன், ஆனால் என்னால் செய்ய முடிந்ததெல்லாம் தீமையைத்தான் என்று. ஆனால் அந்த புனிதர், அந்த ஒரு மனிதர் அதே நிலையில் தன்னை கீழ்ப்படுத்த விரும்பவில்லை. மாறாக 24வது வசனத்திலே இவ்வாறாக கூறுகின்றார். அந்தோ இறங்கத்தக்க சாவுக்கு உள்ளாகும் மனிதனாகிய என்னை யாரால் மீட்க முடியும்? கிறிஸ்துவின் வழியாக கடவுளே என்னை மீட்பார் என்ற நம்பிக்கை அந்த மனிதனுக்கு இருந்தது. ஏன், எப்படியாக இருந்தது என்றால், கடவுளின் இரக்கத்தை அவர் பெற்றிருந்தார். அதே இரக்கத்தை பிறருக்கும் அறிவிக்கும் கருவியாகவும் அவர் மாறியிருந்தார். நம்மிடையே வாழ்ந்திருந்த கல்கத்தா நகர் புனித அன்னை தெரசா அவர்கள் அந்த இறைவனின் முகத்தை பிறருக்கு
சான்றாக பகரும் கருவியாக மாறியிருந்தார். தன்னுடைய வாழ்நாளின் முக்கியமான கட்டத்தில் ஒரு ரயில் நிலையத்தில் அவர் பயணிக்கின்ற பொழுது ஒரு மனிதரை பார்க்கின்றார். அவருக்கு ஒரு உதவி தேவைப்படுகின்றது. அந்த மனிதருக்கு உதவி செய்வதா அல்லது தன்னுடைய பயணத்தை தொடர்வதா என்று சிந்திக்கையில் அங்கே மனித இயல்பினால் அவர் அந்த பயணத்தை தொடங்குகிறார் என்று பார்க்கின்றோம். ஆனால் அந்த ஒரு செயல்பாடு, அந்த ஒரு நிலைப்பாடு அவருக்குள் முள்ளாக இருக்கின்றது. அது எப்படிப்பட்ட ஒரு மாற்றத்தை தந்தது என்பதை நாம் அனைவருமே பார்த்திருக்கின்றோம். உண்மையாகவே இந்த உலகத்தில் வாழக்கூடிய அனைத்து மக்களும் இறைவன் நம்மை இவ்வாறு அன்பு செய்கின்றார், இவ்வாறு இரக்கம் கொண்டுள்ளார் என்பதை அன்னை தெரசாவின் வழியாக கண்டு கொண்டார்கள். இதோ இந்த நாளிலே நம் கண்கள் முன்பாக வீற்றிருக்கக்கூடிய இந்த தெய்வம் அதே அருளை, அதே ஒரு கொடையை நமக்கும் தந்து நாமும் அவரைப் போலவே மாற அழைப்பு விடுக்கின்றது. அவரது குரலுக்கு செவிசாய்த்து, இதோ தந்தையை, நானும் உம்மை போலவே இரக்கத்தின் கருவிகளாக மாற விரும்புகிறேன் என்பதை அவருக்கு வெளிப்படுத்துவோம். சீடர்களின் பசியை நோக்கிய தெய்வம் நம்முடைய ஆன்மீகத்தையும் நம்முடைய குடும்பங்களில் உள்ள ஆன்மீக வளர்ச்சியும் நன்றாக அறிந்திருக்கின்றார். நமக்கு தேவையான அனைத்தையும் தரக்கூடிய தெய்வத்திற்கு நம்மையே கையளித்து அவர் விரும்புகின்ற ஒரு மட்பாண்டமாக, இந்த விண்ணகத்தின் செல்வங்களை தன்னகத்திலே அடக்கியுள்ள ஒரு மட்பாண்டமாக மாற்றிட நம்மையே ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். இதோ இந்த பாடலின் வழியாக அவரை போற்றி பாடி எந்நாளும் அவரை புகழ்ந்தேத்துவோம். ஆண்டவரை வாழ்த்து, அவர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. நெஞ்சே நீ ஆண்டவரை வாழ்த்து, அவர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. மன்னித்திடுவார், உன் நோய்களை குணமாக்குவார். உன் பாவங்கள் மன்னித்திடுவார், உன் நோய்களை குணமாக்குவார். உன் உயிரை அழிவினின்று மீட்டு காத்திடுவார். கருணையும் இரக்கத்தையும் முடியாக சூட்டிடுவார். நன்றி 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 என்று பாடுவே, நன்மை செய்த நல்லவரை போற்றுவே. நன்றி 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 என்று பாடுவே, நன்மை செய்த நல்லவரை போற்றுவே. நெஞ்சே நீ ஆண்டவரை வாழ்த்து, அவர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே.
நன்றி 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 என்று பாடுவே. நன்மை செய்த நல்லவரை போற்றுவே. நன்றி 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 என்று பாடுவே. நன்மை செய்த நல்லவரை போற்றுவே. நெஞ்சே நீ ஆண்டவரை வாழ்த்து. அவர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. நெஞ்சே நீ ஆண்டவரை வாழ்த்து. அவர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. இவருடைய இரக்கம் முடிவில்லாத இரக்கம். இந்த நற்கருணை ஆண்டவரின் இரக்கம் ஒரு நாளும் நம் வாழ்வில் முடிவுறாது. திருவெளிப்பாடு 1:8 கூறுகிறது, அகரமும் நகரமும் இருந்தவரும் இருக்கிறவரும் வரவிருக்கிறவரும் எல்லாம் வல்லவரும் இவரே. தொடக்கமும் முடிவும் நம் வாழ்வுக்கு இவர்தான். இவர் முடிவில்லாதவர். எனவே இவரிடமிருந்து வரக்கூடிய அந்த இரக்கமும் ஒரு நாளும் ஒரு பொழுதும் முடிவுறாது. அளவு கடந்த அன்பை நம் மீது வைத்திருக்கிற இவர் அளவில்லாத இரக்கம் ஒவ்வொரு நாளும் காட்டிக் கொண்டிருக்கிறார். நன்றி செலுத்துவோம். இரக்கமெல்லாம் பிறப்பெடுக்கக்கூடிய இடம் இதுதான். இரக்கமெல்லாம் வழிந்தோடக்கூடிய இடம் இந்த நற்கருணை ஆண்டவரிடத்திலிருந்துதான். திருப்பாடல் அழகாக கூறுகிறது, முதலும் முடிவும் அவரே, எல்லாவற்றுக்கும் தொடக்கமும் முடிவும் அவரே. பல நேரங்களிலே இந்த இரக்கத்தை மனிதர்களிடத்திலே தேடிக்கொண்டிருக்கிறோம். சிறிதும் ஈரமில்லாத இதயம் கொண்ட மனிதர்களிடத்திலே இரக்கத்தை தேடி அலைகிறோம். ஆனால் இந்த இரக்கத்திற்கு தொடக்கமும் முடிவும் இவர்தான் என்பதை பல நேரங்களிலே மறந்திருக்கிறோம், மறுத்திருக்கிறோம். ஒரே ஒரு வினாடி இந்த இரக்கம் நிறைந்த ஆண்டவரை உற்று நோக்குவோமா? நம்மை படைத்து பாதுகாத்து பராமரிக்கிறவர் இவர். அஞ்சாதே, கலங்காதே, திகையாதே, நான் இருக்கிறேன் என சொல்லி நம்மை ஒவ்வொரு நாளும் தன்னுடைய இறக்கைகளின் இடையாய் பாதுகாக்கிறவர். நன்றி செலுத்துவோம். எவ்வளவோ வேலைகளின் மத்தியிலும் நம்மை இந்த நற்கருணை ஆண்டவரை சந்திக்க வைத்திருக்கிறாரே. இந்த மாதா டிவி தொலைக்காட்சி வேளையாய் நமக்கு ஆசீர்வாதங்களையும் அருள் நலன்களையும் தந்து கொண்டிருக்கிறாரே. நன்றி செலுத்துவோம். இவரோடு இணைந்திருக்கிற இந்த நேரம் இரக்கத்தின் நேரம். இவருடைய இதயமும் நம்முடைய இதயமும் இரக்கத்தால் வலியத்தான் இவ்வளவும் நமக்காக இவர் செய்தார். கரங்களை சிலுவையிலே விரித்து, இதற்கு மேல் என்னிடம் இரக்கம் இல்லை என அவர் சொல்லவில்லை. இதற்கு பின்பும் உனக்கு அளவு கடந்த இரக்கம் எனக்கு இருக்கிறது என சொல்லுகிறவர். ஒவ்வொரு முறையும் நாம் தவறும் பொழுது, தவறு செய்யும் பொழுது அவருடைய இரக்கத்தினால் மன்னிக்கிறார். தண்டிக்கக்கூடிய அதிகாரம் இவரிடத்திலே இருந்தும் ஒரு தகப்பனாய் நம்மை மன்னிக்கிறார், இரக்கத்தை தருகிறார். நன்றி செலுத்துவோம். அப்பா, இந்த நாள் முழுவதும் எங்களை வழிநடத்தப் போவதற்காய் நன்றி செலுத்துகிறோம். எங்களுடைய இதய துடிப்பு உம்முடைய இரக்கம்தான். நாங்கள் வாழுகிற வாழ்வு உம்முடைய இரக்கம்தான். எங்களுடைய பதவி, பட்டம், பொருள் எல்லாம் உம்முடைய இரக்கம்தான் தகப்பனே. பல நேரங்களிலே உடைக்கப்படுகிறோம், உதாசீனப்படுத்தப்படுகிறோம். ஆண்டவரே, இரக்கமில்லா மனிதர்களை நோக்கும் பொழுதுதான்
இவ்வளவும் எங்களுக்கு இரக்கத்தின் பிறப்பிடமாய் இருக்கிற உம்மிடம் வரும் பொழுது எல்லாம் எங்களுக்கு மகிழ்ச்சியாய் மாறுகிறது என்பதை மறந்து போயிருக்கிறோம். உம்மை போல, உம்முடைய இரக்கத்தை போல நாங்களும் இரக்கமுள்ளவர்களாய், இதயத்தில் ஈரமுள்ளவர்களாய் மாற எங்களை ஆசீர்வதிங்கப்பா. எங்களுடைய குடும்பம் இரக்கத்தின் குடும்பங்களாய் மாறட்டும். எங்களுடைய சூழ்நிலைகள் இரக்கத்தின் சூழ்நிலைகளாய் மாறட்டும். நாங்கள் பேசுகிற வார்த்தைகள் இரக்கத்தின் வார்த்தைகளாய் மாறட்டும். எங்களுடைய செயல்கள் இரக்கத்தின் செயல்களாய் மாறட்டும். இந்த இரக்கத்தின் வழியாய் எங்கள் வாழ்வை நீர் ஆசீர்வதிக்கப் போவதற்காய் நன்றி செலுத்துகிறோம். உள்ளத்தின் ஆழத்தில் பொதிந்து கிடக்கிற எண்ணங்கள், ஏக்கங்கள், எதிர்பார்ப்புகள், கவலைகள், கஷ்டங்கள், கண்ணீர்கள் யாவற்றையும் தருகிறோம். தகப்பனே, நாங்கள் நினைப்பதற்கும் ஜபிப்பதற்கும் மேலாகவே எங்களை நீர் ஆசீர்வதிக்கிறீரே. எங்களுக்கு என்ன தேவை என்பதை நீர் உணர்ந்து இருக்கிறீரே. நன்றி செலுத்துகிறோம். அப்பா, உம்மை போல ஒரு இரக்கம் உள்ளவரை நாங்கள் ஒரு நாளும் பார்த்ததில்லை. உம்மை போலவே நாங்களும் இரக்கமுள்ளவர்களாய் இந்த நாளில் மாறுவோம் என உறுதியளிக்கிறோம். அடைக்கலம் எனக்கு நீ அல்லவோ, அன்புக்கு நீ ஒரு தாயல்லவோ, அன்புக்கு நீ ஒரு தாயல்லவோ. அடைக்கலம் தருகின்ற நாயகனே, அருள்மழை பொழிகின்ற தூயவனே, அடைக்கலம் எனக்கு நீ அல்லவோ, அன்புக்கு நீ ஒரு தாயல்லவோ, அன்புக்கு நீ ஒரு தாயல்லவோ. நீதியின் கதிரவனே, தீமைகள் போக்கும் காவலனே, தெய்வீக நீதியின் கதிரவனே, தீமைகள் போக்கும் காவலனே, ஏழையின் கண்களை பாராயோ, என்னென்ன கவலைகள் தீராயோ. அடைக்கலம் தருகின்ற நாயகனே, அருள்மழை பொழிகின்ற தூயவனே, அடைக்கலம் எனக்கு நீ அல்லவோ, அன்புக்கு நீ ஒரு தாயல்லவோ, அன்புக்கு நீ ஒரு தாயல்லவோ.
உன் விழியினிலே, ஆறுதல் உண்டு உன் மொழியினிலே. பெருந்துயர் காப்பதும் தரமல்லவோ, பிறந்தே நான் வாழ்வதும் வரமல்லவோ. அடைக்கலம் தருகின்ற நாயகனே, அருள்மழை பொழிகின்ற தூயவனே, அடைக்கலம் எனக்கு நீ அல்லவோ. அன்புக்கு நீ ஒரு தாயல்லவோ, அன்புக்கு நீ ஒரு தாயல்லவோ. அன்பே உருவானவரே, இரக்கத்தின் ஊற்றானவரே, எங்களை நற்கருணை வடிவிலே சந்தித்திருக்கின்றவரே, இதோ இந்த நேரத்திலே உம்முடைய இரக்கத்தின் முகத்தை நாங்கள் பார்க்கின்றோம். அந்த இரக்கத்தின் வெளிப்பாடை நாங்கள் உணர்கின்றோம். அந்த இரக்கத்தினாலே தான் நாங்கள் வாழ்கிறோம் என்பதை முழுமையாக நம்புகிறோம். உமது இரக்கம் எங்களை ஒவ்வொரு நாளும் வழிநடத்துகின்றது. உமது இரக்கத்திற்காக மனதார நன்றி கூறுகின்றோம். தொடர்ந்து உமது இரக்க மிகுந்த இறக்கைகளின் கீழ் எங்களை வைத்து பாதுகாத்துக் கொள்ளும். உள்ள சீடனுக்கு உன் நண்பன் இயேசு நான் எழுதும் கடிதம், உனை பின் தொடர்வேன் என்றவனே. எங்கே நீ சென்றாயோ, எங்கே நீ சென்றாயோ. கருவில் உருவாகும் முன்னே உனை நான் தெரிந்து கொண்டே. சீடன் என்ற உறவை தந்து திருநிலைப்படுத்தி நின்றே. கருவில் உருவாகும் முன்னே உனை நான் தெரிந்து கொண்டே. சீடன் என்ற உறவை தந்து திருநிலைப்படுத்தி நின்றே. பலவீனம் உனை கண்டு வருந்தாதே, பலம் தர நான் உண்டு கலங்காதே. பலவீனம் உனை கண்டு வருந்தாதே, பலம் தர நான் உண்டு கலங்காதே. தொடர்ந்து போராடு, தோல்விகளோடு ஏற்றுக்கொள்ள நண்பன் நான் உண்டு.
சீடனுக்கு உன் நண்பன் இயேசு நான் எழுதும் கடிதம் உனை பின் தொடர்வேன் என்றவரே, எங்கே நீ சென்றாயோ, எங்கே நீ சென்றாயோ. இரக்கமாயிருக்கிற எங்கள் தெய்வமே, உம்முடைய பேரன்பை, உம்முடைய பேர் இரக்கத்தை இதோ நாங்கள் சிந்தித்திருக்கிறோம். நாங்கள் பாவிகள், ஆனாலும் எங்களை ஏற்றுக்கொண்டீர். நாங்கள் எளிய மனிதர்கள், எங்களை தேடி வந்தீர். இரக்கத்தின் தெய்வமே, இதோ மாதா தொலைக்காட்சிக்கு முன்பாக ஏராளமான மக்கள் உம்முடைய இரக்கத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். நோயாளிகளாகவும், பல நேரங்களில் பாவிகளாகவும், குற்ற உணர்வோடும் ஏராளமான மக்கள் உம்மை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவரே, உம்முடைய இரக்கத்தை, உம்முடைய அன்பை ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு பொழிந்தருளும். இதோ இந்த நாளிலே நாங்கள் உம்முடைய இரக்கத்தை பெற்றுக்கொண்ட இந்த நினைவுகளோடு கூட அதை மற்றவர்களோடு பகிர்ந்து கொண்டு இந்த உலகத்தில் உள்ள எல்லோரையும் அன்பு செய்கிற, மற்றவர்களுக்கு இரங்குகிற அந்த அற்புதமான இதயத்தை எங்களுக்கு தாரும். ஆமேன், ஆமேன். அடையாளத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதர் இதனை அறிய இயலார். குறையை நீக்க நம்பிக்கையும் உதவி பெறுக. தந்தை அவர்க்கும் மகன் அவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாற்றும். மீட்பின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவி ஆனவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருளடையாளத்திலே உம்முடைய பாடுகளை நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீ. உம் திருவுடல் திருரத்தமாகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்துணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகிய இறைவனோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகிறோம்.
இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க, மரியே வாழ்க. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.